சார் இப்போ இப்போ அவர் எடப்பாடி பழனிசாமி இப்போ பிஜேபியோட அலையன்ஸ் கூட்டணி வேணாங்கிறாரு. அவர் அதுல ரொம்ப உறுதியா இருக்குங்கிறாரு. ஆனா நீங்க ஒன்றிணைஞ்சா பிஜேபியோட அலையன்ஸ் இருக்கணும்னு கேட்பீங்களா என்ன? சார் நான் இன்னைக்கு என்டிவில தானே இருக்கேன். இல்ல அதிமுக நீங்க ஒன்றிணைஞ்சிட்டா ஒன்றிணைஞ்சு அதிமுக தேசிய கூட்டணி இருப்பதுதான் நல்லது என்ற மனப்பான்மையோட நான் இருக்கேன். சார் இப்ப புதுசா இந்தியா கூட்டணி உங்களுக்கு திரும்ப இப்ப என்ன சின்னமனம் இருக்கிறது அது உருவாக்கப்பட்ட அண்ணன் என்னை நிருபர் பார்த்து கேட்டாங்க, உங்களை மாதிரி இதெல்லாம் கேட்டாங்க, இந்தியா கூட்டணி பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க. என்ன சொன்னேன்? ஆண்டியல் குடியை கட்டிய மடமாகத்தான் அது முடியும் சொன்னேன். இன்னைக்கு நடந்துட்டு இருக்காது. காங்கிரஸ் கட்சிங்க டெல்லியில ஆளுகின்ற டெல்லியிலேயே என்ன நிலைமை பார்த்தீங்கன்னா இப்போ 27 வருஷத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த பகுதியில எந்த இடத்துல யாருக்காவது தீர்வு செய்யறாங்க கிடையாது. இவ்வளவு அதாவது உலகத்திலேயே 140 கோடி ஜனத்தொகைக்கு மேற்பட்ட இவ்வளவு மிகப்பெரிய தேசம், பல்வேறு மாநிலங்கள், மொழிவாரி மாநிலங்கள், பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மக்களை அனைத்தையும் ஒருங்கிணைந்து ஒரு குடைக்கு கீழே கொண்டு வந்து ஆட்சி செய்கிறார் யாரு? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதை நம்ம பாராட்டியே தான் உலக நாடுகள் எல்லாம் இந்த பிரதமர் தான் பாராட்டுகிறாரு. அவர்கள் எல்லாம் பாராட்டுகின்ற போது நாம் பாராட்ட வேண்டாமா? பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுதான் உடைச்சு புதுசா ஒரு கட்சி உருவாக்கி அது ஆட்சியை பிடிக்கிறதா இருந்துச்சு. அதே மாதிரி தமிழக சொல்றீங்க கேசியமா தம்பி இல்ல சார், அதாவது பிஜேபி வட மாநில கூட்டணி கட்சியில கட்சியை உடைச்சு புதுசா ஒரு அணியை உருவாக்கி அதன் பேர்ல ஆட்சியை பிடிக்கிற நிலைமை இருக்கு. இதே நிலைமை அதிமுக அதிமுக வந்தெல்லாம் அப்படி பயப்படலாம். இல்ல இதே மாதிரி தமிழகத்துல அதிமுக உடைச்சு புதிய அணியை உருவாக்கி பிஜேபி தலைமையிலான ஒரு ஆட்சி அமையறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளும். என்ன யாருமே சிந்தனைக்கு போகாத கருத்தா இருக்கு. வட மாநில பல கட்சிகள் உடைச்சு மாநிலங்க வேற, நம்ம தமிழ்நாடு வேற. அவங்க பாஜக பெரியார் விமர்சிக்கிறாங்க, அவங்களோட அலையன்ஸ் இருக்கீங்க. பாஜக பெரியார் விமர்சிக்கிறாங்கல்ல, சீமான் விமர்சிக்கிறத அவங்க வரவேற்கிறாங்க. சீமான் பெரியார் விமர்சிக்கிறத எச்ராஜா வரவேற்கிறார். அண்ணா பெரியாரை பற்றி விமர்சிப்பதை, பெரியாரை பற்றி விமர்சிப்பதை சீமான் கருத்தை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறார் சார். அவர் பேசுற சரிதான். உள்ள இருக்கும் சின்ன சின்ன பாயிண்ட்களை வரவேற்பாங்க, முழுமையா எதிர்ப்பாங்க. பெரியாருக்கு அப்ப பாஜக ஆதரவு தாங்க. அது எப்படி நான் சொல்ல முடியும்? பெரியார் வரவேற்க தேசிய கட்சி, நாங்க மாநில கட்சி உட்காந்துருக்காங்க. தமிழ்நாட்டுல அப்படி அவர் இல்லாம ஒன்றும் நடக்காதுல்ல. தமிழ்நாட்டுல பெரியார் இல்லாம ஒன்றும் நடக்காதுன்னு அவர் இல்லாம சீர்திருத்தமே நடந்திருக்காதுல்ல. தமிழ்நாட்டுல பெரியார் பல்வேறு சீர்திருத்தங்களை தமிழக மக்களிடம் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் மத வித்தியாசங்கள் நடக்க வேண்டும் என்ற அவருடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்படும். இவங்க தெரியும். பேரறிஞர் அண்ணா அவர்களே அதை வலியுறுத்தி பல்வேறு துறைகளில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. தலைவரும் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அம்மா அவர்களும் பெரியாரை மூத்த தலைவராக ஏற்றுக்கொண்டு பெரியாருடைய கருத்துக்கு வலுவூட்டினார்கள். இதுதான் எங்களுடைய வரலாறு. இந்த வரலாறுல இருந்து நாங்கள் எப்படி மாறுபட முடியும்னு சொல்லுவாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.